தங்கண்ணா ஆடியோ செக் பண்ணிங்க தங்கண்ணா. செக். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ மார்கழியில் மக்கள் இசை இந்த வருடம் 6வது வருடமாக தொடர்ந்து நம்ம இதை பண்ணிருக்கோம். நீலம் பண்பாட்டு மையம் மூலமாக இதை தொடர்ந்து நிகழ்த்திட்டுருக்கோம். ஒவ்வொரு வருடமும் இப்போ மார்கழி மக்கள் இசை ஆரம்பத்தில் வந்து வானம் ஃபெஸ்டிவலாக ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அது வந்து ஒரு 3 நாள் சாந்தம் அந்த ஸ்கூலில் கிரவுண்டில் வந்து பண்ணோம். ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஈவெண்ட்டாக நிகழ்ந்தது. ஸோ அதன் பிறகு முதல்ல 6 நாள் நிகழ்வாக நிகழ்த்தினோம். மதுரை, கோயம்புத்தூர் மாதிரியான மாவட்டங்களில் ஆரம்பித்தோம். அதன் பிறகு திரும்பவும் ஒரு பெரிய ஈவெண்ட்டாக சென்னையிலேயே இது வந்து பண்ணோம். ஒரு பெரிய பிரம்மாண்டமாக நிகழ்ந்தது. அதன் பிறகு ஓசூர், அப்புறம் கேஜிஎஃப் மாதிரியான வெளி மாநிலங்களுக்கு கூட வந்து நம்ம பண்ணோம். அதன் பிறகு ஒரு ஒவ்வொரு வருடமும் மக்களுடைய ஆதரவு பெருகி இந்த நிகழ்ச்சி எப்படியா பெரிய அளவில் பண்ணணும், ஒரு பெரிய மியூசிக் ஃபெஸ்டிவலாக இதை மாற்றணும் அப்படின்ற ஒரு பெரிய எண்ணம் எங்களுக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தது. கடந்த ஆண்டு நாங்கள் நிகழ்த்த நிகழ்ச்சியில் மக்களுடைய வருகை வந்து பெரிய அளவில் இருந்ததுனால அரங்கில் வந்து வைக்க முடியாது. அரங்குக்குள்ளே இந்த நிகழ்ச்சியை பண்ணுறது ஆபத்தாக முடியும், இல்லை சிக்கலாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்பினோம். ஸோ அதனால் மக்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் இந்த வருடம் வந்து திறந்த வெளியில் இந்த நிகழ்ச்சியை நடத்தலாம் அப்படின்னு முடிவு செஞ்சுருக்கோம். பச்சையப்பன் கல்லூரியில் வருகிற 26, 27, 28 3 நாட்களில் மதியம் 2 மணிக்கு ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 10 மணி வரைக்கும் ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் வந்து தொடர்ந்து இசை நிகழ்ச்சிகள் நிகழ்த்த இருக்கிறோம். இதில் பல இசைக்கலைஞர்கள், நாட்டுப்புற இசைக்கலைஞர்கள், பறை இசைக்கலைஞர்கள், இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட், அது மாதிரி ஃபோக் ஆர்டிஸ்ட், ஸோ இவங்க எல்லாருமே வந்து கலந்துக்க போகிறாங்க. வெறும் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களிலிருந்து நிறைய இசைக்கலைஞர்கள் வர இருக்கிறாங்க. அவங்க எல்லோரும் இந்த நிகழ்வில் வந்து கலந்துக்க இருக்காங்க. 500க்கும் மேற்பட்ட இசைக்கலைஞர்கள் நமக்கு முன்னாடி இந்த மேடையில் ஏற போகிறாங்க. அண்டு எல்லா வருடமும் போல் இந்த வருடமும் நிறைய திரைக்கலைஞர்கள், அரசியல் பிரமுகர்கள் மற்றும் வந்து ஆக்டிவிஸ்ட், இவங்க எல்லாருமே நம்ம நிகழ்வுக்கு வர இருக்கிறாங்க. இந்த நிகழ்வு இந்த ஆண்டு வெளியில் பிரம்மாண்டமாக நிகழ்த்த இருக்கிறோம். இது மக்களிடையே என்ன மாதிரியான வரவேற்பு இருக்குது அப்படின்றது நாங்களுமே ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம். அப்படி மக்கள்கிட்டயே பெரிய வரவேற்பு இருக்கிறப்போ இன்னும் இது வந்து இந்தியாவில் மிக முக்கியமான ஒரு மியூசிக் ஃபெஸ்டிவலாக மாறுறதுக்கான வாய்ப்பை இது வந்து பெற்றிருக்கு. ஆல்ரெடி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இது நம்ம பண்ணிட்டுருக்கோம். அண்ட் எங்களோட நோக்கம் என்னென்னா, ஒரு பெரிய மியூசிக் ஃபெஸ்டிவலாக இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம மார்கழி மக்கள் இசையை கொண்டு போகணும். அந்த மார்கழி மக்கள் இசையில் இசைக்கிற இசைஞர்கள், கலைஞர்களுக்கு வந்து பெரிய ஒரு வாய்ப்பையும் அதே நேரத்தில் அவங்களுக்கான கரெக்டான பங்களிப்பையும் மக்கள்கிட்ட இருந்து பெற்றுத்தரணும் அப்படின்றது தான் எங்களுடைய பெரிய நோக்கம். அந்த நோக்கம் நிச்சயமாக வெற்றியடையும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். வருடம் மார்கழி மக்கள் இசையில் மக்கள் இசை மாமணி அப்படின்னு வந்து அந்த விருதை வந்து நாங்கள் தொடர்ந்து அளிச்சிட்ருக்குறோம். ஸோ அந்த விருது இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான விருதாக மாறி இருக்குது. இந்த விருதை பெறுகிறவர்கள் சமூகத்தில் அடையாளம் காணக்கூடிய அளவுக்கு அந்த விருதுக்கான மதிப்பு வந்து இன்றைக்கி கூடியிருக்கு. சமீபத்தில் திரு வேலு ஆசான் பறைசை கலைஞர் பத்மஸ்ரீ இல்லத்தில் அந்த விருது வாங்கினார். அதுக்கு முன்னோடியாக மார்கழி மக்கள் இசையில் மக்கள் இசை மாமணி விருது நாங்கள் வந்து அளித்தோம். ஸோ அந்த விருதுக்கு முன்னோடியாக எங்கள் விருது இருந்தது அப்படின்றதுல எங்களுக்கு மிக பெரிய பெருமை. பறைசை கலைஞருக்கு அந்த விருது கிடைச்சதில் எங்களுக்கும் நாங்களும் ஒரு இதில் பங்கு இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறதுல எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. ஸோ இந்த வருடம் மக்கள் இசை மாமணி விருது 2 பேருக்கு அளிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு செஞ்சுருக்கோம். ஒருத்தவங்க வந்து தர்மம்மாள், ராஜாராணி ஆட்டக்கலைஞர், ஒப்பாரி பாடகர். அவங்க ஒரு டிரான்ஸ்ஜெண்டர். அவங்க 1970களில் மதுரை வட்டாரங்களில் இந்த நிகழ்ச்சி வந்து நடத்தப்படுவது உண்டு. அப்போ வந்து ஆண்களே பெண் வேஷம் அணிந்து தான் ராஜாராணி ஆட்டத்தை வந்து ஆடுவாங்க. அண்டு இவங்க தான் ஃபர்ஸ்ட் டைமாக திருநங்கை உள்ளே வந்து ராஜாராணி ஆட்டம் ஆடி மக்களிடையே ஒரு பெரிய வரவேற்பு பெற்ற ஒரு கலைஞர், ரொம்ப முக்கியமான ஒரு கலைஞராக கருதப்படுறதுனால அவங்களுக்கு வந்து இந்த வருடம் மக்கள் இசை மாமணி விருது வந்து தரலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். அவரோடு சேர்ந்து எஸ் மூர்த்தி, நாதஸ்வர கலைஞர்,
இவரும் வந்து கிட்டத்தட்ட பல தலைமுறைகளாக எங்களுடைய குடும்பம் நாதஸ்வரம் தவில் வாசிக்கிற ஒரு குடும்பமாக இருக்குது. கிட்டத்தட்ட 19 வயசில் அவர் வந்து தன்னுடைய நாதஸ்வரம் இசைக்கலைஞராக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து இத்தனை காலத்துக்கு வந்து தொடர்ந்து அவர் பண்ணிகிட்ருக்காரு. அதோட நிறைய யங்ஸ்டர்ஸை வந்து உருவாக்கியிருக்காரு. அவருக்கு பின்னாடி நிறைய இசைக்கலைஞர்கள் அவர் பின்தொடர்ந்து வந்திருக்காங்க. ஸோ அவரை கௌரவிப்பதில், அவருக்கு மக்கள் இசை மாமணி விருது தருவதில் நீலம் பண்பாட்டு மையம் வந்து பெருமை கொள்கிறது. அண்ட் இந்த இந்த 2 விஷயம், இந்த 2 பேருக்கு விருது அளிப்பதில் எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இதோட இந்த நிகழ்ச்சியில் பல அரசியல் பிரமுகர்கள், திரை கலைஞர்கள் அண்ட் மக்கள் பெரிய அளவில் கூடுவாங்க அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இந்த நிகழ்வு பெரிய வெற்றி பெற மக்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை. அண்ட் ஊடக நண்பர்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை. மகிழ்ச்சி. மயிலாப்பூர் ஃபைனான்ஸ் இதுக்கெல்லாம் வந்து ஒரு குரூப் மாதிரி இருந்தாங்க. அது போட்டியாக ஆரம்பிச்சது. ஆனால் மியூசிக் அகாடமியில் தான் அந்த சங்கீத கலாநிதினு ஒரு கொஞ்ச நாள் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுமாதிரி நீங்கள் மக்கள் இசை மாமணியும் இருக்கீங்க. அதுக்கு போட்டியாக பண்ணுறதா இல்லை வந்து நம்ம கலைகளை நீங்கள் பண்ணணும் பண்ணீங்களா? இது போட்டி இல்லை. இப்போ இன்னொரு கலைக்கு எதிரான போட்டியாக இதை நாங்கள் ஆரம்பிக்கல. பட் மார்கழியில் சபாக்களில் நடத்தப்படுற இசை மாதிரி மக்கள் இசை கலைஞர்களும் தங்களுடைய இசையை இசைக்க வைக்கணும், மக்கள் முன்னாடி கொண்டு போகணும் அப்படின்ற விருப்பம் எங்களுக்கு இருந்தது. ஒரு பரிச்சார்த்த முறையில் தான் நாங்கள் ஆரம்பித்தோம். ஆக்சுவலி ஒரு ஆரம்பத்தில் சபாக்களில் வந்து ஆரம்பித்தோம். ஆனால் சபாக்களிலிருந்து நாங்கள் வெளியே வரணும்னு முடிவு பண்ணோம். திரும்ப நம்ம சபாக்குள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா பெருவாரியான மக்கள் கூடுகிற ஒரு பகுதியில் மக்களை அதிகமாக வந்து கூட வச்சு அந்த மக்கள் முன்னாடி இதை இசைக்க வைக்கணும், மக்களை வந்து ஆர்டிஸ்ட்டை வந்து கொண்டு போய் நிறுத்தணும் அப்படின்றது தான் எங்களுடைய நோக்கமாக இருந்தது. அது வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு நம்புகிறோம். ஒரு இசைக்கு எதிரான இசை இல்லை, ஆனால் ஒரு இசைக்கு நிகராக மக்கள் இசை இருக்குது அப்படின்றத சொல்கிறதுக்கான ஒரு முயற்சியாக தான் இதை நாங்கள் ஆரம்பித்தோம். அண்டு இது மக்கள்கிட்ட கிடைச்ச வரவேற்பு அண்டு இதுக்கு கிடைச்ச விமர்சனங்கள், சமூக வலைதளங்களில் இதுக்கு கிடைச்ச பாராட்டு அண்டு இசைக்கலைஞர்களுக்கு கிடைத்த ஒரு நன்மதிப்பு, ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ இந்த நிகழ்வு ரொம்ப முக்கியமானதாக ஒரு நிகழ்வாக மாறி இருக்குது அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். சொன்னாங்க சினிமாவில் நிறைய சம்பாதிச்சு இந்த மாதிரி மக்கள் இசைக்கு வந்து நிறைய செலவு பண்ண ரஞ்சித் சார் கோடிக்கணக்கில் ஒய்ஃப்லாம் திட்டுறது இல்லையா? ஏதாவது கவர்மெண்ட்டை வந்து ஆர்டர் கேட்கலாம், இல்லை ஏதாவது டைஅப்பு அப்படியா? ஸ்பான்சர்லாம் கேட்கலாம், ஏன் பண்ணலை? இல்லை, ஸ்பான்சர் கேட்டு தான் இருக்கிறோம். அது சில சிக்கல்கள்லாம் இருக்குது. பட் ஆனால் நாங்கள் என்ன யோசிக்கிறோன்னா, கூடுமான வரையில் இந்த நிகழ்ச்சியை மக்கள்கிட்ட வந்து பரவலாக கொண்டு போனதுக்கப்புறம் மக்கள் இந்த நிகழ்ச்சியை ஓன் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். இப்போ வரைக்கும் வந்து இலவசமாக தான் கொடுத்துட்ருக்கோம். இப்போ இந்த டோனர் பாஸ்ன்னு சிலதை அறிவிச்சிருக்கிறோம். டோனர் பாஸ்ன்னா வந்து லைக் விருப்பப்படுறவங்க எங்களுக்கு வந்து காசு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு அமௌண்ட் இருக்குது, நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு தான் நாங்கள் கேட்டிருக்கிறோம். அதுக்கு சில மக்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சுக்கிறாங்க. அண்ட் இது ஒரு மக்களுடைய ஒரு இசை கொண்டாட்டமாக, மக்களுடைய ஒரு ஃபார்மாக இதை மாற்றுறது மூலமாக, அவங்க ஓன் பண்ணுறது மூலமாக இது வந்து இன்னும் பரவலாக கவனம் பெறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஸ்பான்சர்ஷிப் இருக்குது. சில பேர்கிட்ட நாங்கள் வந்து போயிருக்கோம். ஆனால் இந்த டைமிங் சென்ஸ், இப்போ நான் வந்து சினிமாவில் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால என்னால் வந்து இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியல. அதனால் ஒவ்வொரு முறையும் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா வந்து நாங்கள் ட்ரை பண்ணுறோம், பட் ஆனால் பிரேக் ஆகுது. அதனால் வேறு வழியில் நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். அண்ட் இதுக்கு வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க. மறைமுகமாக நிறைய பேர் வந்து எனக்காக இப்போ நீலம் ட்ரஸ்ட்டுக்கு அவங்க வந்து அவங்களுடைய உதவி செய்கிறாங்க. அவங்க இல்லாமல் நாங்கள் இதை பண்ணல. சின்ன சின்ன உதவிகள், பெரிய உதவிகள் கூட வந்து நம்ம எதிர்பார்க்குறதில்ல. முடிந்த அளவுக்கு வந்து அவங்க மாரல் சப்போர்ட்டாக இருக்கலாம், எழுதுறதா இருக்கலாம், அந்த நிகழ்ச்சியை பற்றி அந்த மாதிரி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஹெல்ப் மூலமாக தான் நாங்கள் இதை பண்ணிட்டுருக்கோம். அண்டு விரைவில் இது மக்களுடைய நிகழ்ச்சியாக மாறும். அப்படி மாறுறப்போ இன்னும் ஒரு பெரிய நிகழ்வாக மாறும். அப்போது ஸ்பான்சர்ஸ் டெஃபினட்டாக உள்ளே வருவாங்க. ஸ்பான்சர்ஸ் வேணான்லாம் சொல்லலை, ஆனால் எங்களுக்கு இருக்கிற லிமிட்டேஷனுக்குள்ளே இப்போ வேலை செஞ்சுட்ருக்கோம். ஆக்சுவலி சினிமாவை தாண்டி சமூக பங்களிப்பு செய்கிற நிறைய விஷயங்களை வந்து நீலம் பண்பாட்டு மையமும் ரஞ்சித்தும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த மார்கழியில் மக்கள் இசை தொடங்குறதுக்கான அந்த நோக்கம் நிறைவேறியிருக்கா? இது சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குதான் நீங்கள் நினைக்கிறீங்களா? அதை நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பரிச்சார்த்த முறையில் தான் ஆரம்பித்தோம். இப்போ என்னென்னா
அமெரிக்காவில் வந்து பிளாக் ஆர்டிஸ்ட் மூமெண்ட்டுன்னு ஒன்று இருந்தது. கருப்பர்கள் வந்து தங்களுடைய இசையையும் தன்னுடைய அரசியல் விஷயத்தையும் வந்து ஒரு மூமெண்ட்டாக மாற்றி மக்கள்கிட்ட கொண்டு போனாங்க. அது பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி தான் தமிழ்நாட்டில் நம்ம வந்து ட்ரை பண்ணோம், குறிப்பாக இந்தியாவில் நம்ம வந்து ட்ரை பண்ணிருக்கோம். அண்டு மார்கழி மக்கள் இசை பொறுத்த வரைக்கும் எல்லா மக்களும் கூடுகிற ஒரு நிகழ்வாக இருக்குது. எல்லோரும் உள்ளே வராங்க. குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் மேக்ஸிமம் லெவலில் வந்து இதுக்கு பெரிய சப்போர்ட் தராங்க. ரொம்ப கலெக்டிவான ஆர்டிஸ்ட்டை நாங்கள் இன்வைட் பண்ணுறோம். அண்டு அதனால் இது வந்து இன்னும் கொஞ்ச நாளில் என்ன கேட்டிங்கன்னா இது மக்களுடைய திருவிழாவாக மாறும். நாங்கள் நினச்சதை ஈஸியாக வெற்றி அடைய முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அந்த இடத்துல இந்த நமக்குள்ள இருக்கிற சமூக சிக்கல்கள் அதை பற்றி பேசக்கூடிய, பாடக்கூடிய, கேட்கக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய ஸ்பேஸ் உருவாகிறத நம்மளால் பார்க்க முடியுது. நிச்சயமாக மாற்றத்தை நோக்கி மார்கழி மக்கள் இசை போயிட்டுருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். சமயத்தில் டேரக்டர் மாதிரி சொல்கிறாரு, பேசியிருக்கோம் ஆளுங்கட்சி கொடுக்கலாம் நிறைய தொடர்பு இருக்குது, கொஞ்சம் பேசுனீங்கன்னா நீங்கள் தூத்துக்குடி எம்எல்ஏ இருக்கலாம் அப்படின்னு. அவர் சொன்னார், எனக்கு வந்து இல்லை சார், ஆனால் ரஞ்சித் அண்ணனுக்கு நிறைய ஆர்வம் இருக்குது, அவர் தான் ரொம்ப போல்டாக இருக்காரு, அவர் கண்டிப்பாக அரசியல் பண்ணாரு. இன்னும் ஒரு 5-6 மாதத்தில் தேர்தல் வந்து என்ன நிலைப்பாடு என்ன இது உங்களுக்கு பின்னால் நீளம்னு ஒரு பெரிய அப்படியா? இன்னும் அது தேர்தல் நிலைப்பாடு அளவுக்கெல்லாம் அதை யோசிக்கல. பட் அரசியல் ரீதியான கருத்துக்கள், அரசியல் ரீதியான இப்போது எண்ணங்கள் நிச்சயமாக இருக்குது. அது ஒரு ப்ராசஸ் தான் அது. அதனால் வந்து அது இப்போ பேச வேண்டிய தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் வந்து தேர்தல் ரீதியாகவும் அமைப்பு ரீதியாகவும் இப்போ ஓட்டு ரீதியாகவும் எனக்கு சில எண்ணங்கள் இருக்குது. அது நம்ம பின்னாடி வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ இங்கே வேணான்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி நேரடி அரசியல் எப்படிங்க இந்த வருஷத்தில் வர முடியும்? இன்னும் பண்ண வேண்டிய படம்லாம் இருக்குது, கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்குது. அப்புறம் வந்து சில வேலைகள் செஞ்சிட்ருக்குறோம், பார்ப்போம் அது எப்படி அமையுதுன்னு சொல்லி. சமீபத்தில் அந்த ரியாலிட்டி ஷோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய அடித்தட்டு மக்களை ரொம்ப எங்கேயோ ஒரு தூரத்தில் இருந்து ஒரு திறமையாளர்கள்லாம் கூட்டு வந்து நிறுத்துறாங்க. இதை வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே மார்கழி மக்கள் இசையில் வந்து நீலம் பண்பாட்டு செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இது உங்களுக்கான கிடைச்ச வெற்றியாக நீங்கள் பார்க்குறீங்களா? ஆமாம், ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, நல்லா முன்னாடி அப்படி ஒரு ஸ்பேஸே இல்லைங்க, இப்படி ஒரு வாய்ஸே இல்லை, இப்படி ஒரு ஆட்கள் இருக்கிறாங்கன்றத யாருமே புரிஞ்சிக்கவும் இல்லை, தெரிஞ்சுக்கவும் இல்லை. இப்படி இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம ஸ்டேஜ் பண்ணி காட்டின உடனே அதில் பல திறமையானவர்கள் இருக்கிறதுனால வேறு வழி இல்லாமல் அந்த திறமையானவர்களை அவங்க காட்சிப்படுத்த வேண்டிய தேவை, ஒரு நிர்பந்தம் இன்றைக்கி வந்து சமூக ஊடகங்களில் குறிப்பாக தொலைக்காட்சிகளில் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அண்டு இன்னொரு தொலைக்காட்சியினருக்கு இன்னொரு சுயநலமாக இருக்குது அதில். ஏன்னா இந்த மாதிரியான மக்கள் இசைக்கலைஞர்கள் வந்து பாடுறப்போ இன்னும் பரவலான ஒரு ரீச் கிடைக்குது. ஆக்சுவலி அது சமூக வலைதளங்களில் பெரிய விவாதமாக மாறுது. அவங்கள நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அண்டு ஒரு நிறைய முன்னெல்லாம் வந்து சொல்ல மாட்டாங்க. இப்போ விஜய் டிவியில் சரண்ராஜன் ஒரு தம்பி பாடிட்டுருக்காரு. அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, நான் ரொம்ப ஒடுக்கப்பட்டேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி பேஸில் இருந்ததுனால நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஆனால் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சி நான் இங்கே வந்து எனக்கு இவ்வளோ பெரிய வெளிச்சம் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் இதுவே 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படி ஒரு இசைக்கலைஞர் அது மாதிரியான விஜய் டிவிலையோ இல்லை ஏதோ ஒரு டிவிலையோ பேச முடியுமானா பேச முடியாது. அதை அப்படியே கட் பண்ணி எடுத்திருப்பாங்க. பட் ஆனால் இன்றைக்கி வந்து பேசக்கூடிய, இல்லை அது காட்சிப்படுத்தக்கூடிய, அதை சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வந்து இன்றைக்கி ஒரு பாசிட்டிவாக மாறி இருக்குது. இன்றைக்கி நமக்குள்ளே இருக்கிற சமூக சிக்கல்களை, பிரிவினையை மக்கள்கிட்ட பேசி இதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணுன்ற இடத்துக்கு வந்து இது வந்து மூவ் ஆகிருக்கு. இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, எதிர்மறையாக நம்ம பார்க்க வேணாம், ரொம்ப பாசிட்டிவாக பார்க்கலாம். அண்ட் இதில் தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கு சில சாதகமான விஷயங்கள் இருந்தாலுமே கூட ஆர்டிஸ்ட்டுக்கும் அந்த மக்களுக்கும் இவர் இன்னாருன்னு தெரிஞ்சுமே ஏற்றுக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். ஆக்சுவலி ரொம்ப நல்ல விஷயமாக தான் எனக்கு தோணுது. சீமான் வந்து ஒரு கருத்து சொன்னார், நீங்கள் மக்கள் இசைனால அண்ணன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்மளுடைய கலை வந்து நையாண்டினாலும் தப்பாட்டம் உறுப்பினாலும் நாதஸ்வரம் தான். சமீப காலமாக தமிழ்நாட்டில் ஃபுல்லாக அந்த செண்டமேளம்னு ஒன்று இருக்குது. கல்யாண வீட்டில் கூட வாசலில் சட்டை போடாமல் நின்று டம்னு ஆடிட்டு இருக்காங்க, எங்கள் வீட்டு பிள்ளைங்கெல்லாம் போயிருக்காங்க. அது நம்ம கலாச்சாரமே கிடையாது. செண்டமேளத்தோட பாதிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில் எல்லா விழாலையும் அப்படின்னாங்க. அதை பற்றி இவங்க கருத்து இல்லை, அப்படி நான் சொல்ல முடியாது. இசை என்பது எல்லாமே ஒன்றா தான் நான் பார்க்குறேன். இங்கே வந்து 2ஆக தான் இருக்குது. எந்த இசை மேலானது, எது வந்து தாழ்வானதுன்னு 2 இருக்குது. அதை பிரேக் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா மாற்றுறது தான் நம்மளோட வேலை.
இசையில் வந்து இது வேறு ஒன்று, இது ஒரு வேறு ஒன்று, இது வேறு எங்கிருந்தோ வந்து இது ஆக்குபேட் பண்ணுது அப்படிலாம் இல்லை. இசை ரொம்ப பிடிச்சிருக்குன்றப்போ அது வந்து மக்கள் வந்து அதை கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. அண்டு இப்போ நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா பறை இசை வந்து இன்றைக்கி திருமண நிகழ்வுகளில் வந்து வாசிக்கிற ஒரு சூழல் வந்து கிரியேட் ஆகிருக்கு. அண்டு நிறைய அரசியல் நிகழ்வுகளில் நிறைய இடத்துல வந்து இன்றைக்கி வந்து பறைசை கலைஞர்கள் வந்து இசைக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது இருக்குது. இது ஒரு மாற்றம் தான் இது. நிச்சயமாக இப்போ சண்டை மேளம் கொஞ்சம் ஆதிக்கம் இருக்குன்னா இதுக்கு பின்னாடி வேற ஒரு இசைக்கோர்வை வந்து பெரிய ஆதிக்கம் செலுத்தும். அது எல்லா இடங்களிலும் போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னுடைய கருத்து இதுதான். ஏதாவது அரசாங்கத்தோட திரைப்பட விழா, சென்னை திரைப்பட விழாக்கெல்லாம் 70 லட்சம் 60 லட்சம் நிறைய அரசாங்கம் நிதி கொடுக்காங்க. ஓகே, நீங்கள் கேட்டால் கண்டிப்பாக கொடுக்காம இருக்க மாட்டாங்க. ஏதாவது அரசாங்கத்துக்கு ஏதாவது நாளைக்கு யாராவது கெஸ்ட்டு வராங்களா, நேரடியாக ஏதாவது கேட்க தெரில. நம்ம இப்போ வரைக்கும் எந்த முறையோடும் வைக்கல. அரசாங்கத்துக்கிட்ட வந்து எங்களுக்கு நிதி வேணும்னு நாங்கள் போய் நிற்கல. அண்டு அரசாங்கத்தோட சில வேலைகள் சேர்ந்து நாங்கள் செய்கிறோம். இப்போது தாட்கோ மூலமாக சில வேலைகள் சேர்ந்து நாங்கள் வந்து செஞ்சோம். அதனால் எங்களுக்கு பெரிய இஷ்யூலாம் இல்லை. அண்டு கட்சி ரீதியாக அரசியல் ரீதியாக சில நிலைப்பாடுகள் நம்ம எப்போயாவது பேசுகிறப்போ அது மேபி அது ஒரு பிரச்சனையாக மாறலாம். பட் ஆனால் இந்த மாதிரி இசைக்கலைஞர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறப்போ அது தடுக்கிற இடத்துல நாங்கள் இருக்க மாட்டோம். அது அரசாங்கம் இசைக்கலைஞர்களுக்கு செய்ய வேண்டியது செய்யணும்னு நினச்சாங்கன்னா அவங்க இசைக்கலைஞர்களை நம்ம நேரடியாக அரசாங்கத்துக்கு தொடர்பு பண்ணி அவங்களுக்கு வேண்டியதை நாங்கள் வந்து வாங்கி தருவோம். அதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆக்சுவலி. 2026 சொல்லிட்டீங்க வரமாட்டான்னு. சரியா? சார்பட்டா பிரமர் இருக்கு, வேட்டம் இருக்கு. அடுத்து 31 ஒன்று இருக்கு, 5 வருஷம் கழிச்சு. அப்படியா? நீங்களும் ஒரு அரசியல் கட்சி ஆயிட்டு வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த தம்பி ஓட்டு, அந்த அண்ணன் ஓட்டுலாம் யார் ஓட்டுன்னு ஒரு இது வரும். அப்ப நீங்க எவ்வளவு சீட்டு எந்த கூட்டணியில கேட்டாலும் கொடுப்பாங்க. அந்த அடுத்த தேர்தலையாவது ஏதாவது 234 சீட்டு கேட்பேன். அவ்வளோதான். யாருக்கிட்ட நம்ம எதுக்கு போய் கேட்கணும்? அதெல்லாம் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். அப்போ சார் இன்னும் டைம் இருக்குது சார், யோசிப்போம். முதல்ல வேலையெல்லாம் செய்வோம், செஞ்சுட்டு அப்புறம் டெஃபினட்டாக யோசிப்போம். ஓகேண்ணா? ஓகே, தேங்க்யூ. ரொம்ப நன்றி உங்களோட சப்போர்ட்டு. ஏன்னா நம்ம நிறைய பேரை இன்வைட் பண்ணல, கொஞ்சம் குறையாக தான் நம்ம எல்லோரும் இன்வைட் பண்ண. ஒரு பெரிய ஒரு மீட்டிங் மாதிரி மாறிடக்கூடாதுன்னு எனக்கு. ஏன்னா இந்த கேள்வி பதில் சொல்கிறது சரி ஓகே, அது பெரிய ப்ரெஷராக மாறிக்கூடாதுன்னு நான் நினச்சேன். ஸோ அதனால தான் நிறைய பேரை இன்வைட் பண்ணல. குடும்பனார நம்ம நண்பர்கள். இப்போ நமக்கு இங்கே இவர் குணா எங்கே அவர் தான் இது வந்து திடீர்னு எனக்கு என்னென்னா குணா என்ன சொன்னார்னா இன்டர்வியூ மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னார். இங்கே பார்த்தா வந்து ப்ரெஸ் மீட் மாதிரி இருந்தது. அண்ட் தேங்க்யூ, நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எல்லா காலகட்டத்திலையும் ஊடக நண்பர்கள் எங்களோட சேர்ந்து நிற்கிறீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்பீம்.